வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 707 குடியிருப்புகள் பிப்ரவரி மாதம் மாண்புமிகு எங்கள் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டது. அது பராமரிப்பு தற்போது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. சுகாதாரத்துறை, மின்சார தடை, குப்பை அள்ளுவது, தானியங்கி இயங்குவது தடை செய்யப்பட்டு முற்றிலுமாக அந்த மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். மாநகராட்சியை கேட்டால் பெருநகர வளர்ச்சி குழுமம் என்கிறார்கள். பெருநகர வளர்ச்சி குழுமத்தை கேட்டால் சென்னை மாநகராட்சி. அது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்ததை படிச்சு அதை மட்டும் படிங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எழுதுனதை மட்டும் படிங்க. முழுக்க எழுதியிருக்கேன். பதிவு எழுதியிருக்கேன். ஒரே ஒரு அரசு இல்லை, நீங்கள் விளக்கம் சொல்கிறது மாண்பு அமைச்சர் வந்து பதில் சொல்லாத போது அது குற்றச்சாட்டாக மாறிவிடும். அருள் கூர்ந்து பதிவு மட்டும் பண்ணுங்க, நான் பதில் சொல்கிறேன். அது படிங்க. என்னவென்றால், நான் இந்த கவன ஈர்ப்பை கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு நேற்றைக்கு முன்தினம் கூட புறக்காவல் நிலையம் செயல்படாததால் பெரும் கலவரம் ஏற்பட்டு விஜய் போண்டா என்பவரும் ஆனந்த் என்பவரும் தாக்கப்பட்டு தற்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உரிய ஏற்கனவே ஏற்படுத்திய கட்டமைப்புகளுக்கு பராமரிப்பை செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கவனத்தை ஈர்க்கிறேன். அவையின் கவனத்தை ஈர்க்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஒரு பட்டாசு தொழில் பற்றி கேள்வி கேட்டிருந்தார். இந்த ஆய்வு 1/1/2026 13/7/2026 ஒரு கடந்த 6 மாத காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பட்டாசு தொழில் பார்த்தோன்னா 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு உற்பத்தி ஆலைகள் இருக்குது. இது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 ஆக்சிடெண்ட் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருந்தது. அதனால தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அப்படி நடத்தப்படும் போது 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறல்கள் கண்டறிந்து அதை உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தி, ஆனால் 13ஆம் தேதிக்கு முன்னாடியே அதெல்லாம் சரிப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விதிமீறல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. மாற்றினக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் 49 ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி டிஷ்ஷில் இருந்து 128 நிறுவனங்களும் அது சரி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கு. இது கரெக்டாக நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். பட்டாசு தொழிலாளர்கள் பாதிக்கப்படாமல் நம்ம தாவேக்கா அரசில் சிறப்பாக செயல்படுறாங்க. அதே மாதிரி சந்தோஷமாகவும் இருக்காங்க. இதுதான்